வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் மேசராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை சதய நட்சத்திரம் 3வது பாதத்தில் கும்பராசி கன்னியா லக்னத்தில் பிறக்கப்பட போகுதுன்றது நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சதய நட்சத்திரம் அப்படின்றது ராகு பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்றது தான் தெரியுமே தவிர, சதய நட்சத்திரத்துக்கு அதிதேவதை யார் அப்படின்னு பார்க்கும்போது யமனீஸ்வரர். நீதியும் நேர்மையும் தவறாமல் வழி நடக்கக்கூடிய யமனீஸ்வரர் பிறந்த நட்சத்திரத்தில் தானுங்க, அவதரித்த நட்சத்திரத்தில் தானுங்க இந்த புரட்டாசி மாதம் பிறக்கப்படுது. அதுபோக மேசராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பிராப்தம் என்ன அப்படின்னா, மேசராசி நண்பர்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதியாகவும் பூர்வீக ஸ்தானாதிபதியாகவும் சூரிய பகவான் வருவார். வேறு எந்த ராசிக்குமே அந்த பிராப்தம் கிடையாது. சூரிய பகவானே புத்திர ஸ்தானாதிபதியாகவும் பூர்வீக ஸ்தானாதிபதியாக வராருன்னா அது மேசராசி நண்பர்களுக்கு மட்டுமே. அப்பேற்பட்ட சூரிய பகவான் மேசராசிக்கு 6வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் வரக்கூடிய ஒரு மாதம் இது. மனசில் வச்சுக்கிடுங்க. மனம் வாங்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்குதான் செய்யும். ஆனால் அதுக்கான நேர காலங்கள் இது கிடையாதுங்க. அதாவது பட்டம் பார்த்து பயிர் செய்யின்னு சொல்லுவாங்க. ஒரு செயல் நம்ம செய்கிறோம் அப்படின்ற ஆசை மட்டும் இருந்தால் போதாதுங்க, அந்த செயல் செய்கிறதுக்கான நேர காலங்கள் இருக்கணுங்க. ஒரு செயல் செய்கிறதுக்கான நேர காலங்கள் இல்லாமல் நம்ம தேவைக்கு மேலே காசு பணம் வச்சு அந்த செயல் செஞ்சாலும் செட் ஆகாது. காசு பணமே இல்லை, ஆனால் அந்த செயல் செய்கிறதுக்கான நேரம் மட்டும் இருந்து நம்ம தொடங்கினோம்னா நல்ல விதமாக நம்ம வேலையை செஞ்சு விடலாம். இது நிறைய பேர் கண்குள்ளார நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடு வாசல் ஆரம்பித்தவங்களோ, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் ஆரம்பித்தவங்களோ 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு வீடு வாசல் கட்ட ஆரம்பித்து 10 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டினவங்க நம்ம பார்த்துருக்கோம். 10 லட்ச ரூபாய் காசு வச்சு இருந்தும் வீடு வாசல் கட்டாதவங்களே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ நேர காலங்கள் தானுங்க. மேசராசி நண்பர்களுக்கு இந்த மனை சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமான நேரம் இந்த மாதத்தில் கிடையாது. அதுபோக புத்திர பாக்கியத்துக்கு பிளான் பண்ணுறீங்களா, இந்த மாதம் அந்தளவுக்கு மேசராசி நண்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்காது. பூர்வீக சொத்து கொடுக்கணும், இல்லை பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை செஞ்சுக்கிடணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்குதா, அதுக்கு கூட இந்த புரட்டாசி மாதம் நல்ல விதமாக இருக்காதுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த புத்திரபாகிய விஷயமோ, இல்லை பூர்வீக சொத்து விஷயமோ, அல்லது மனையோ அல்லது வழக்கு விஷயமோ இதெல்லாமே கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அதுபோக இந்த நேரத்தில் பொதுவாகவே இந்த மேசராசியில் பிறந்தவங்க எப்படின்னா, சம்மதமே இல்லாத ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, அந்த இடத்துல போய் ஆஜராவாங்க. கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஒருத்தரை நம்மளை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, எதிர்பார்க்க மாட்டீங்க, ஓடி போய் என்னடா ஏதுடா அப்படின்னு போய் கேட்பீங்க. அந்த செயல் இந்த நேரத்தில் வேணான்னு சொல்கிறேனுங்க. ஏன்னா இந்த நேரம் எப்படி இருக்குதுன்னா, நாம் நல்லதே செஞ்சாலும் கெட்ட பேர் வந்துடும், தாயேன்னு போனாலும் நாயன்ற பேர் வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சூதானமாகவே இருங்க. ஏன்னா நம்ம ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 3வது பாவகத்தில் ராகு பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கிறார். நம்ம ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு 3வது பாவகத்தில் சகோதரஸ்தானம்னு சொல்லுவாங்க, தகரியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ராகு பகவானுடைய சாரம் திருவாதிரை நட்சத்திரம் 2வது பாதத்தில் 72 டிகிரியில் இருந்து இந்த ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்குறார். அந்த சத்துருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சூரிய பகவான், சுக்கிர பகவான், அதுபோக கேது பகவான். சூரியனும் சுக்கிரனுடைய சேர்க்கை சரியில்லைங்க, சூரியனும் கேதுவுடைய சேர்க்கை சரியில்லைங்க, சுக்கிரனும் கேதுவுடைய சேர்க்கையும் சரியில்லைங்க. வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி வந்துருங்க, செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்துருங்க, போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்துருங்க. சாமி நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, இருக்கிற நிலைமையிலேருந்து நம்ம மேலே போகிறோமோ மேலே போகலையோ, இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிடக்கூடாது இல்லையா. அதுக்காக இந்த மாதம் ஃபுல்லாகவே நான் பாதகன்னு சொல்ல மாட்டேனுங்க, ஆனாலும் பாதகமும் இருக்குது மனசில் வச்சுக்கோங்கன்றேன். அதுபோக இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் முதல்ல 6வது பாவகத்தில் இருந்தாலும் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கும்போது நமக்கு நல்லது பண்ண மாட்டா அப்படிங்க. புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் கிட்டத்தட்ட ஒரு 11 தேதி வரைக்கும் நமக்கு சாதகமான பலன்கள் கொடுக்க மாட்டா அப்படிங்க. சந்திர பகவானுடைய சாரத்தில் வரும்போது சூரிய பகவான் சந்திரனுடைய சாரமான ஹஸ்த நட்சத்திரம், சுதர்சனர் கடவுள் அவதரித்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான் பயணிக்கும் போது நமக்கு ஒரு சில நல்லது நடக்கும்.
கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும். மேசராசி நண்பர்கள், நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தாய்க்கு உடல் திரேகத்தில் தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்குது, பார்க்காத மருத்துவம் இல்லை, போகாத கோவில் குளம் இல்லை, அம்மாவுடைய உடம்புல இருக்கிற தொந்தரவு சரியாகலை அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிறீங்களா? இது உங்களுக்கான நேரம் தானுங்க. புரட்டாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய தாயோடைய உடம்பில் இருக்கிற தொந்தரவுகள் சரியாகிறதுக்குண்டான நேரம். தாய் மாமனுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகிறதுக்குண்டான நேரம். உறவுகள், அதாவது சொந்த பந்தத்துக்கிட்ட பகைச்சிக்கிட்டனுங்க அல்லது என்ன பகைச்சிக்கிட்டாங்க, மீண்டும் சேரணும்னு ஆசைப்பட்றேனுங்க, போக முடியல, பண்ண முடியல, சமாதானம் ஆக முடியல அப்படின்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தால் இது நல்ல ஒரு தருணுங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடும் சரி செஞ்சுக்கிடலாங்க. சொந்த பந்தத்துக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகளும் சரி செஞ்சுக்கிடலாங்க. இது புரட்டாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 23, 24ஆம் தேதி வரைக்கும் இந்த யோகம், இந்த பிராத்தம் இருக்க தான் செய்யும். இந்த நேரத்தில் வெளிநாடு போகணுன்ற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிடலாங்க. சூரிய பகவான் சந்திர பகவானுடைய சாரம் வாங்கி உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தை பார்ப்பார். 12வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ல் இருப்பார். இது ஒரு வகையில் சாதகமாக இருக்கும். எப்படி சாதகமாக இருக்குங்க சார்? சூரிய பகவான் 5வது பாவகத்துக்கு அதிபதி 6வது பாவகத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தை பார்க்குறாருன்னா 12வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் 2வது பாவகத்திலிருந்து சூரிய பகவானை பார்க்குறார். இது எப்படி சொல்கிறதுனா பார்வை பரிமாற்றம்னு சொல்லுவாங்க. குரு பகவானுடைய வீட்டை சூரிய பகவான் பார்க்குறதும் குரு பகவான் சூரியனை பார்க்குறதும். இதனால் தொழில் சார்ந்த விஷயம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் சாதகமாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு சார்ந்த வேலைகள் இல்லை வெளிநாட்டு போய் செய்யக்கூடிய வேலைகள் இது எல்லாமே சாதகமாக இருக்கும். ஒரு சில மேசராசியில் பிறந்த நண்பர்கள் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறேன்னா வெளிநாடு உத்தியோகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்தில் போக்குவரத்து துறையில் நான் இருக்கிறேனுங்க அப்படின்னா நான் டெம்பரவரியாக இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, 8 மணி நேரம் வேலைங்க, 8 மணி நேரம் வேலையை 10 மணி நேரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, நான் வீடு வந்து சேர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் சேர்ந்து ஆகுதுங்க, டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா இந்த தருணத்தில் அந்த டெம்பரவரியாக தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஒரு வேலை, அந்த பணி நிரந்தரமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சந்திர பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் வரும்பொழுது அந்த சந்திர பகவான் நம்மளுடைய ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி, சுகஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. அப்போ சுகஸ்தானாதிபதியோடைய அமைப்பில் சூரிய பகவான் வரும்போது நல்லது செஞ்சாகணும், இது விதி. வேலையே இல்லாமல் இருக்கிறேனுங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை தொடங்கலாம். அதுக்கான பிராத்தம் இருக்க தான் செய்யுது, பயன்படுத்திக்கோங்க. அதுபோக 23 தேதிக்கு மேற்கொண்டு நமக்கு புரட்டாசி கடைசி வரைக்கும் சுதர்சனர் அப்படின்ற கடவுள் பிறந்த நட்சத்திரத்தில் அவதரித்த நட்சத்திரத்தில் இதுக்கு முன்னாடி சூரிய பகவான் இருந்தார். இந்த 23 தேதிக்கு மேற்கொண்டு தன்வந்திரி கடவுள் பிறந்த நட்சத்திரத்தில் தான் சூரிய பகவான் வருவார். அந்த தருணம் நமக்கு எப்படி இருக்கும்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் சரிப்படுத்தும், உங்கள் மன ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும். அதாவது மன அழுத்தம் சொல்லும் இல்லைங்களா, அந்த மன அழுத்தம் சரிப்படுத்தும், உடல் திரேகத்தில் இருக்கிற தொந்தரவுகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதுபோக 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சுக்கிர பகவானுடைய சாரத்தில் சுக்கிர பகவானுடைய வீட்டில் இருந்து சுக்கிர பகவானை பார்க்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணத்தில் இருக்குது இந்த புரட்டாசி மாதத்தில். அப்போ சுக்கிர பகவான் நமக்கு 2 தேதி வரைக்கும் தான் சுக்கிர பகவான் நமக்கு அந்த கண்ணியில் இருப்பார். புரட்டாசி 2ஆம் தேதி வரைக்கும் தான். புரட்டாசி 2 தேதிக்கு மேற்கொண்டு நமக்கு துளாராசிக்கு வந்துடுவார். கல்யாணக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் நம்மளுடைய ராசியை பார்ப்பார் 26ஆம் தேதி வரை. புரட்டாசி 2ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி 26ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் நம்ம ராசியை, மேச ராசியை பார்க்குறார். அப்போ நமக்கு 24 நாள். இந்த 24 நாளில் தடைப்பட்டு இருந்த திருமணங்கள் அந்த தடையை நீக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். ரொம்ப நாளாக நீங்கள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணி செட் ஆகலைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்தை முயற்சி பண்ணிங்கன்னா சுக்கிர பகவானுடைய பார்வை நம்ம மேலே படுது இல்லையா, அதனால் அந்த திருமணத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான ஒரு பிராத்தத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவதுங்க நம்ம மனசால்தான் பலவிதமான ஆசைகள் இருக்குங்க. இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலையும் எல்லா விதமான ஒரு
செயல் நமக்கு தர்றதில்லைங்க. ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமான பலன்கள் தான் கொடுக்கும். இந்த நேரம்ன்றது நான் சொன்ன மாதிரி தாயுடைய உடல் திரேகம் ஆரோக்கியமாக இருக்கும். அதுபோக உங்களுடைய திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? நான் மண்ணு மனம் வாங்கணுங்க, அது பிறகு பேசிக்கலாம். அப்பசி மாதமோ கார்த்திகை மாதமோ செய்துக்கிடலாம். இந்த மாதத்தில் இந்த மாதிரி அமைப்புகள் தான் நடக்கும், பயன்படுத்திக்கோங்க. கல்வியை பற்றி மட்டும் விட்டுட்டேனுங்க, அதுக்கும் விளக்கம் சொல்லிடுறேன். 10 கிரகம் சனி பகவான் நமக்கு 11வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறாரு. படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் அமையும். நான் அதனால முதலியே சொன்னேனுங்க, உத்தியோகம் பர்மனெண்ட் ஆகிறதுக்கு, வேலை இல்லாமல் இருக்கிற நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகிறது, வெளிநாடு போகிறது, இதெல்லாம் சொன்னேனுங்க, பயன்படுத்திக்கோங்க. பொதுவாங்க முயற்சி அப்படின்ற ஒரு விதையை நம்ம விதைத்தாதான் வளர்ச்சின்ற விருட்சம் வரும். அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க. நேரகாலங்கள் அப்படின்றது நமக்கு சாதகமாக இருக்கா சாதகமாக இல்லையா அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம். இந்த நேரத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியுன்றது நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயமாக நல்லது நடக்கும். சரி நண்பர்களே, இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.